கிருஷ்ணர வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர் தான் இந்த ஹம்சன் மகாராஜன். அவரு ஒவ்வொரு விதமா இவர் வந்து கொல்றதுக்கு பல ஆட்கள அனுப்பியிருக்காரு. அதுல அனுப்பப்பட்டவங்க தான் ஒரு அரக்கி. ஒரு பெண்மணி வந்து வந்திருக்காங்க. ஒரு அழகான பெண் வேடம் போட்டு வந்திருக்காங்க கிருஷ்ணருடைய வீட்டுக்கு. அப்ப இந்த குழந்தை வந்து தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுக்குறவங்க மாதிரி பால் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அழகான பெண்ணா இருக்கவும் ஊர்லயுமே யாருக்கும் எந்த டவுட்டுமே வரல. அப்போ "விஷப்பால குடுத்து நான் உன்னைய கொல்லப் போறேன். என்னமோ எத்தனையோ பேர் வந்தாலும் உன்னைய வந்து கொல்ல முடியலையாமே! எங்க பார்ப்போம் இன்னைக்கு நீ இந்த விஷப்பால குடிச்சிட்டு எப்படி சாகப் போற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கியும் பால் குடுத்துருக்காங்க கிருஷ்ணருக்கு. ஆனா, கிருஷ்ணருடைய அந்த ஒரு தெய்வீக சக்தி வந்து அவங்களுக்கு தெரியல. அவர் வந்து அவங்கள பால் குடிக்கிற மாரியே குடிச்சு, அவங்கள வந்து கடிச்சு பயங்கரமா எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெண்மணி நார்மலான ஒரு அழகான பெண்மணி வேடத்துல இருந்தவங்க, அவங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு தன்ன அறியாமலே மாறிட்டாங்க. அந்த வலி தாங்க முடியாம கதறி, கத்துனதுல ஊர் மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான், இந்த அரக்கி வந்துட்டு கிருஷ்ணர கொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. அந்த அரக்கியவுமே இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொலை பண்ணிட்டாரு. அதோட அவங்களும் தோத்து தான் போனாங்க. கிருஷ்ணர யாராலயுமே கொலை பண்ண முடியல. ஏன்னா, அவரு பயங்கரமான தெய்வ சக்தி வாய்ந்தவர் இல்லையா?